அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? விருச்சிக ராசி காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம். காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம் தான் விருச்சிக ராசி. எப்பொழுதுமே மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இருக்குது, எதுக்காண்டி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. வெளிப்படையாக காட்டுறத குணமே உங்கள்கிட்ட கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க, அதை நகர்ந்து சென்றுவீங்க. உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்கள் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டமான, என்ன பண்ணுறோன்னு தெரில, ஏது பண்ணுறோன்னு தெரில, அப்படி என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எண்ணத்தை உடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கவலையை நீங்கள் உடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு காதை செவி சாய்க்கவே கூடாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களாம் ஈஸியாக கொலைப்பட்டு போயிடுவாங்க. மற்றவங்க கூட இருக்காங்க பார்த்திங்களா, நீங்கள் ஒரு பிளானை பக்காவாக போட்டு வச்சுருப்பீங்க. இது பண்ணால் இந்த மாதிரி லாபம் வரும், இது பண்ணலைன்னா இந்த மாதிரி நட்டம் வருங்கிறத நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்க. அதை அப்படியே கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உங்களை க்ளோப்பாம்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கஷ்டம் ஏற்படுத்தணுமோ அதுக்கு பிளானை கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஸோ இது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனையில் செஞ்சுருவீங்க. கடைசியில் லாக் ஆகிடுவீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய முழு சிந்தனைகளை, உங்களுடைய முழு செயல்பாடுகளை நீங்கள் நம்பி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அப்படி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஸோ கரெக்டான நபர்கள்ட்ட பார்த்து புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி, இவங்கக்கிட்ட நீங்கள் கல்யாணம் முடித்தவங்க தன்னுடைய கணவன் அல்லது மனைவிக்கிட்ட கேட்டு விவரங்களை ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா லாபம் உண்டு. திருமணம் முடிக்காத நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் தங்களுடைய சகோதரிகள்கிட்ட, அதாவது சகோதரிக்கிட்ட மேக்ஸிமம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கரெக்டான பிளான், அதாவது சகோதரி போல் பழகின்ற ஒரு உறவு அப்படின்ட்டு பார்த்திங்களா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லாபம் உண்டு. ஐயா நான் இவங்ககிட்ட தான் நிறைய பாதிப்பு அடைஞ்சேன், இவங்ககிட்ட தான் கஷ்டப்பட்டேன், நான் இவங்களால தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, அவங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் 6-8 இருக்கும். அல்லது உங்களுடைய லக்னமும் அவங்களுடைய லக்னமும் 6-8 இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா இந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்பில்லை என்பது கருத்து. இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ஆரம்பத்தில் மாத இறுதியில் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போயிடுவார். இந்த 8ஆம் இடத்துல குரு சூரியன் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. 17ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர போகிறார்.
9ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க. இதுதான் இந்த மாதத்தோட விருச்சிக ராசிக்கு கோச்சார கிரகங்களுடைய இருக்கிற அமைப்பு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் 17ஆம் தேதிக்கு மேலே உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஆற்றல் 17ஆம் தேதிக்கு மேலே உண்டு. இந்த 17ஆம் தேதி வரையும் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்கள், அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. யாராவது எதாவது சொன்னால் கூட என்ன பண்ணுன்னா அவங்க அதாவது ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிறதை விட மனசளவில் வாங்கிடாதீங்க. காதில் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, ஆனால் வெளிப்படையாக அவங்ககிட்ட உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ சொன்னால் எனக்கு கெட்டதான் சொல்லுவேன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதற்கு மேலே வச்சு செய்வாங்க கூட இருக்கவங்க. ஸோ அப்போ கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த 17ஆம் தேதி வரையும் யார் என்ன சொன்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அதை முழுமையான விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் எப்போ இருக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% படி ஏறிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு 80% போய் படியில் போய் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உண்டு. எல்லா விஷயங்களிலுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கார். ஒரு பதட்டமும் பயமும் கொஞ்சம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் பகவானை யமகண்ட நேரத்தில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு ஏதாச்சும் இருக்குது, மருத்துவ செலவுக்காகவே உங்களுடைய பணம் போயிருக்கு அப்படின்னா அந்த மருத்துவ செலவுனால் ஏற்பட்ட விரயம் குறையும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போது. நம்முடைய விருச்சிக ராசி மாணவ செல்வங்கள் சூப்பராக படிக்க போகிறீங்க. அப்படியே அறிவு கொட்டி கிடைக்கிய அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய படிப்பின் திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் என்பதை பார்க்குறோம். ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க காதல் செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது புதுசாக காதல் பண்ண போகிற விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த மாதம் முயற்சி எடுக்கிறத விட்டுருங்க, வேண்டாம். நீங்களாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் யாரை போய் காதலனாகவோ காதலியாகவோ ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க தான் ஒரு 2.5 வருஷம் உங்களை அடி புழிஞ்சு எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் முடிஞ்சளவு காதல் செய்கிறவங்களோ இல்லை காதலை செய்ய நினைக்கிறவங்களோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு, ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயங்கள் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி உண்டு. ஆனால் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்தணும். விருச்சிகராசி அன்பர்கள் அரசாங்க பணியில் இருக்கிறவங்க இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவித்தொகை பெறுகிறவங்க இந்த 17ஆம் தேதி வரையும் கரெக்டான வேலையை பார்க்கணும். லஞ்சம் ஊழல் இந்த விஷயங்களை தயவு செய்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அவங்க கூட யாராவது செய்கிறாங்கன்னா கூட போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச மாதிரி சித்தரித்து உங்களை மாட்டி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிங்கன்னா கெட்ட பேரை வாங்கிடுவீங்க. ஸோ எந்த விஷயங்களிலும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களே செஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் 17ஆம் தேதி வரையும் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது மூலமாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு 20 கிலோ அரிசி கடையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 12 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, 12 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு. 4 கிலோ தான் இருக்குது. மீதி எத்தனை கிலோ வேணும்? நமக்கு 4 கிலோ வேணும். பார்த்திங்களா, அந்த 4 கிலோ காணாமல் போயிருக்கும். அப்போ அவங்க வேலையாட்கள் என்ன செய்வாங்கன்னா அதை கணக்கிலே கொண்டு வர மாட்டாங்க. அதை நீங்கள் போய் கேட்க போனீங்க, கண்டுபிடிச்சி கேட்க போனீங்கன்னா நம்ம நடிகர் செந்தில் இருக்கார் பார்த்திங்களா, அவரும் நம்மளுடைய கவுண்டமணி சார், அவங்க 2 பேரும் பேசுவாங்க பார்த்திங்களா, வாழைப்பழத்தை எங்கடா அதுதானே இதுன்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை சொல்லி சமாளித்து உங்களை குழப்பக்கூடிய அளவுக்கு தொழிலில் ஒரு லாக்கை ஏற்படுத்திடுவாங்க. இது எக்ஸாம்பிள் 12-4ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது உங்களுடைய தொழிலுக்கு என்ன ஒரு பொருளாதார விஷயங்களோ உங்களுடைய தொழிலுக்கான ஒரு செயல்பாடு விஷயங்களோ அதில் ஒரு ஏற்றங்கள் வந்துடும்.
ஸோ கவனமாக இருந்தால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் ஒரு ஏற்றத்தை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.